Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to BeProFreelanceServices. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா guys, Instagram வந்து நம்ம எப்படி PC ல யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சோ Instagram வந்து பாத்தீங்கன்னா மொபைல் preferred, பட் வந்து PC ல பாத்தீங்கன்னா நீங்க Instagramல போஸ்ட் எல்லாம் அப்லோட் பண்ண முடியாது. ஃப்ரீலான்சர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா guys, நமக்கு Instagramல வர்க் பண்ற மாதிரியும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம PC ல ஒரு மாதிரியும் அதே மாதிரி Instagram போன்ல சைடுல ஸ்டோர் மாதிரியும் பார்த்தா பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா गाइस நம்ம Instagramல எப்படி வந்து நம்ம PC ல யூஸ் பண்ணலாம், PC யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து Instagramல நம்ம அக்கவுண்ட்க்கு போஸ்ட் எல்லாம் போடலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம் गाइस. ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட Google Chromeல வந்து பாத்தீங்கன்னா என்னோட Instagram அக்கவுண்ட் லாகின் பண்ணி வச்சிட்டேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா गाइस நம்ம வந்து டிஃபால்ட்டா எந்த விதமான போஸ்டும் போட முடியாது. பட் இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான எமுலேட்டரும் யூஸ் பண்ண தேவையில்ல. சிம்பிளி நீங்க என்ன பண்ணுங்க गाइस, இங்க பாருங்க, இங்க Google Chromeோட செட்டிங்ஸ், அதாவது இந்த ரைட் சைடு இருக்க 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா மோர் டூல்ஸ் இருக்கும். சோ இந்த மோர் டூல்ஸ்ல பாத்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் இருக்கும். சோ நீங்க ஷார்ட்கட் வேணும்னா கண்ட்ரோலும் ஷிஃப்ட்டும் ஐயும் நீங்க பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா गाइस உங்களுக்கு டெவலப்பர் டூல்ஸ் ஓபன் ஆயிரும். சோ இந்த டெவலப்பர் டூல்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்தோனே பாத்தீங்கன்னா गाइस நமக்கு வந்து இங்க ரைட் சைடுல வந்து டெவலப்பர் டூல்ஸ் ஓபன் ஆகும். சோ இதுல வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூசுவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டெவலப்பர் டூல்ஸ். ஓகே गाइस, சோ இப்போ நீங்க வந்து இப்போ புதுசா ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்போ நான் என்ன கிளிக் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க மொபைல் டாகிள் டிவைஸ் பார் இருக்கு இல்லீங்களா? சோ அந்த டாகிள் டிவைஸ் பாரை நான் இப்ப கிளிக் பண்ணிக்கிறேன். சோ கிளிக் பண்ணோடி பாத்தீங்கன்னா गाइस நமக்கு பாருங்க இங்க சைடுல வந்து மொபைல் இன்டர்ஃபேஸ் மாதிரியே வந்துருச்சு. சோ இங்க பாருங்க மேல வந்து Galaxy X5 னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நான் வந்து Galaxy X5 இல்லனா Pixel 2 இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சில மொபைல் டிவைசஸோட நேம்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா गाइस நான் Galaxy S5 ங்கறதே டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ செலக்ட் பண்ணோடி பாத்தீங்கன்னா गाइस இந்த பேஜை நான் ஒன்ஸ் நான் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, as you can see நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணோட இங்க பாருங்க கீழ பாருங்க எனக்கு வந்து போஸ்ட் போடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சர்ச் பண்ற ஆப்ஷன்லாம் வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வர ஆப்ஷன்ஸும் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம PC லயே வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் गाइस. இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு போஸ்ட் போடுறேன், இங்க போஸ்ட் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே गाइस, அடுத்து பாத்தீங்கன்னா நான் என்னோட Instagram போஸ்ட்டுக்கான போட்டோவை நான் இப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே गाइस, இதல பாத்தீங்கன்னா நான் என்னோட போட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ அட்ஜஸ்ட் பண்ணோட்டி பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் கொடுக்கிறேன். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கேப்ஷன் ரைட் பண்ணலாம், அதே மாதிரி லொகேஷன் ஆட் பண்ணிக்கலாம், பீப்பிள் யாராவது இருந்தா அந்த போட்டோல டாக் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியாவே பண்ணிக்கலாம் गाइस. மொபைல்ல பண்றது மாதிரியே தான், ஆனா நம்ம இப்போ PC ல பண்றோம். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரைட் கேப்ஷன் இருக்கு. இப்போ என்னோட கேப்ஷனை நான் இப்ப ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் என்னோட கேப்ஷன் நான் ரைட் பண்ணிட்டேன். சோ ரைட் பண்ணோட்டி பாத்தீங்கன்னா गाइस நான் டாக் பீப்பிள் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில மெம்பர்ஸை நான் இப்ப டாக் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பர்சனல் அக்கவுண்ட்டே நான் வந்து டாக் பண்ணிட்டு இப்ப டன் கொடுத்துக்கிறேன் गाइस. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொபைல்ல போஸ்ட் பண்ற மாதிரியே நம்ம இப்போ வந்து PC லயும் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் சிம்பிளா வந்து இங்க ஷேர் கிளிக் பண்றேன் गाइस. ஓகே फ्रेंड्स, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்ப பர்சனலா மேட் பண்ண போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட Instagram அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகிருச்சு. சோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட Instagram அபிஷியல் ப்ரொஃபைல் பேஜ்ல இருக்கேன். சோ இங்க கீழ பாத்தீங்கன்னா தெரியும் गाइस உங்களுக்கு நான் இப்போ வந்து PC மூலமா அப்லோட் பண்ண போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து ஷோ ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா गाइस ஒரு ரொம்பவே சிம்பிளான மெத்தட். கண்டிப்பா Instagram வர்க்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி Instagram PC ல யூஸ் பண்ற ட்ரிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே गाइस, இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது ரொம்பவே சிம்பிளான மெத்தட். பட் பாத்தீங்கன்னா நீங்க இத பிசினஸா நீங்க யூஸ் பண்றம்போது இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் என்னோட டெவலப்பர் டூல்ஸ் பாரை நான் இப்ப க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ க்ளோஸ் பண்ணோட்டி பாத்தீங்கன்னா गाइस நமக்கு பாருங்க இங்க வந்து இப்ப அப்லோட் ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த பேஜ் நான் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். சோ இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோட்டி பாத்தீங்கன்னா गाइस நமக்கு மறுபடியும் வந்து PC டாகுலே வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிரும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் गाइस இங்க பாருங்க இது வந்து நான் இப்ப PC ல வர்க் பண்ற மாதிரி இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ண போஸ்ட் பாருங்க गाइस இங்க வந்து வந்திருக்கு. சோ இதே போஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய பர்சனல் மொபைல்ல எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் फ्रेंड्स. அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. டவுட்ஸ் ஏதாவது வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you for watching my video guys. Have a great day.